அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு கடோ உபனிஷதம். இப்ப இந்த கடோ உபனிஷத்துல 2வது பகுதியில 3வது அத்தியாயத்தின் 10 மந்திரங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப இன்றைக்கு நம்ம 11வது மந்திரத்திலிருந்து 18வது மந்திரம் வரைக்கும் பார்க்கலாம். ஒரு 8 மந்திரங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த 11வது மந்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். தாம் யோகமிதி மன்யந்தே ஸ்திராந்திரிய தாரணாம் அப்ர மத்தஸ்ததா பவதி யோகோ ஹி பிரப வாப்யயவ். இங்க இந்த 11வது மந்திரத்துல புலன்கள் நம்முடைய வசப்பட்டு நம்முடைய கட்டுப்பாட்டில் நிலையாக நிற்கின்ற அந்த நிலையைத்தான் நாம் இங்கு யோகம் என்பதாக பார்க்கிறோம். அந்த நிலையை அடைந்தவன் தன்னுணர்வு விழிக்கப்பெற்று பேருணர்வு நிலையை அடைந்தவனாக அதனோடு ஒன்றாகி விடுகின்றான் என்பதாகவே இந்த இணைதலை நாம் யோகம் என்பதாக பார்க்கிறோம். அப்ப இங்க யோகம் அப்படின்னா இணைதல் அப்படிங்கிற புரிதலோட நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப இந்த இடத்துல இந்த மந்திரம் சொல்ல வர்ற புரிதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புலன்கள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடணும். ஏன்னா அதனுடைய போக்குல போகாம நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் அந்த தூய அறிவாகிய ஆத்மா என்று நம்மை நாம் உணரும் போதுதான் நம்முடைய அதிஷ்டானத்திலே இந்த புலன்கள், மனம், புத்தி எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். அப்போ இங்க அதனுடைய இயக்கம் ஆத்மாவுடைய அதிஷ்டானத்துல சரியாக இயங்கும். அதனுடைய பேரறிவு தன்மைக்குள்ள அது வந்துவிடும் என்பதாக நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப அந்த நிலையில அந்த சாதகன் தன் தனித்துவ அடையாளத்தை இழக்கின்றான் என்பதாகவும் நாம் பார்க்கிறோம். ஏன்னா இப்ப நான் ஒரு தனியாள், இந்த உலகத்துல என்னை மாதிரி நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்புறம் நான் ஜீவன், இறைவன் பரமன் அப்படின்னு எல்லாம் நம்ம இருமைகளால் நிறைய எண்ணங்களால் சூழப்பட்டு சிக்கிக் கொண்டிருந்தோம் இல்லையா? அதிலிருந்து விடுபட்டு அந்த தூய அறிவாகிய பரமனுக்கு வேறாக நான் இல்லை என்ற புரிதல் மூலமா நாம இந்த விஷயத்தை நாம கையாளும் போது நாம் அந்த தூய அறிவாக ஆத்மாவாக நின்று நிலை பெறும் போது நமக்கு எல்லாமே நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். இந்த ஹோல் யூனிவர்சலே நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கும். அப்ப இந்த அண்டம் என்ற பேரண்டம் என்ற இந்த பிரபஞ்சம் எப்படி ஈஸ்வரத்தன்மைக்குள்ள இருக்குதோ அதுலதான் இந்த உடலும் இந்த மனசும் இந்த புலன்களும் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கு. அப்ப இந்த இயக்கத்திற்கு ஆதாரமான அந்த ஆற்றல் தூய அறிவாகிய பரமனின் ஆற்றல் என்பதாகவே நாம் இங்கு புரிந்து கொள்ள முடியும் என்பதாகவே இந்த 11வது மந்திரம் நமக்கு சுட்டிக்காட்டுது. அப்ப அதனால இங்க நம்ம நம்முடைய உணர்வு அப்படிங்கிற நிலையில நம்முடைய தன்னுணர்வு நிலை என்பது என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது நம்முடைய சத்துவ நிலையில் இருக்கின்ற நிலைப்பாடு என்பதாக இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. பகவத்கீதை கூட 14வது அத்தியாயத்துல 11வது மந்திரம் அருமையான விளக்கங்களை சொல்லுது. புலன்கள் எதுவும் அதனதன் பாதையில் திரியாமல், அதே நேரத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்து விடாமல், சுற்றி நடக்கின்ற அனைத்தையும் அறிந்தவாறு உணர்வு பூர்வமாக நிற்கின்ற ஒரு அமைதி நிலைதான் சத்துவ குணம் என்பதாகவே பார்க்கப்படுது. இது பகவத்கீதையினுடைய மந்திரம் 14வது அத்தியாயம் 11. சர்வ துவாரேஷு தேகேஸ்மின் பிரகாச உபஜாயதே தியானம் யதா ததா வித்யா திவிவ்ருதம் சத்வம் இத்யுதஹ. இந்த மந்திரம் என்ன சொல்லுது பகவத்கீதை அப்படின்னு பார்த்தா, இந்த உடலில் உள்ள புலன்கள் எனும் வாசல்கள் வழியாகத்தான் ஒளி ஊடுருவி அனைத்தையும் அனுபவமாக்குகின்றது. அதாவது அந்த வாசல்கள் வழியாக தூய அறிவு பிரகாசித்து அனைத்தும் உணரப்பட்டு அறியாமை இருள் அகன்று இருக்கின்ற ஒரு உயரிய நிலைத்தான் சத்துவ குணம் என்பதாகவே இங்கு பகவத்கீதையிலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு அந்த உயரிய சத்துவ குணத்துடைய நிலைப்பாட்டை சொல்றார். அப்போ நம்ம சத்துவ குணம்னா எப்படி இருக்குங்கிறதுக்கு இதை விட வேற உதாரணம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்காது. அப்ப இதை நீங்க
பார்த்து இதுபடி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, நீங்க அந்த சத்துவ குணத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்ப இங்க வந்து இந்த கடு உபநிஷத்து சொல்ல வர்ற ஆழமான உண்மை என்ன அப்படின்னா, ஆத்மாவை அணுகுவதற்கான பாதை அப்படி நமக்கு எப்படி காட்டிக் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்களை எல்லாம் மனதில் ஒடுக்கணும். மனதை புத்தியில் ஒடுக்கணும். புத்தியை வந்து சத்துவ குணத்தில் ஒடுக்கி, சத்துவ குணத்தை ஆத்மாவில் ஒடுக்கணும். ஏன் இங்க இடையில சத்துவ குணம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சத்துவ குணம் தான் ஈஸ்வர சித்தம். இந்த எல்லையற்ற பிரபஞ்சமா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் வந்து சத்துவ குணத்தில் தான் வெளிப்பட்டிருக்கிறான். ஏன்னா இத வந்து நம்முடைய வேத உபநிஷத்துல வந்து நம்ம பார்க்கிற மாதிரியே வேதாந்த பாடத்திட்டத்துல இத தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். நம்மிடத்திலிருந்து 3 குணங்கள் வெளிப்பட்டன. சத்துவ குணத்திலே ஈஸ்வரன் வெளிப்பட்டான். ரஜோ குணத்திலே ஜீவர்கள் வெளிப்பட்டன. அப்படிங்கிறத நம்ம அந்த பாடம் படிக்கும்போது தெளிவா புரிஞ்சுட்டு இருப்போம். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். முதல்ல நான் என்ன சொன்னேன்? எண்ணங்களை மனதில் ஒடுக்கி, மனதை புத்தியில் ஒடுக்கி, புத்தியை ஈஸ்வர புத்தியாக மாற்ற வேண்டும். அதன் பிறகு தான் ஆத்மாவில் ஒடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு க்ளூ குடுத்தேன் உங்களுக்கு. அத இங்க வந்து இதே இடத்துல இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த க்ளூவ உடைச்சிடுது. எப்படி உடைச்சு சொல்லுதுன்னா, எண்ணங்களை மனதில் ஒடுக்கி, மனதை புத்தியில் ஒடுக்கி, புத்தியை சத்துவ குணத்தில் நிறுத்தி, ஆத்மாவை உணர வேண்டும். இதுதான் விஷயம். இத நீங்க புடிச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஆத்மா அனுபூதிக்கு வந்துட முடியும். அதைத்தான் இங்க சுட்டிக்காட்டுது. அப்போ இந்த புலன்கள் என்பவை மனதின் வாசல்கள் அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த அறிவு ஒளி பிரகாசிக்கின்ற வாசல்கள். அந்த புலன்கள் மூலமாகத்தான் நம்ம அனைத்தையும் இது இது இன்னது என்று பகுத்து அறிந்து கொள்கின்றோம். அதை நம்ம ஆழமாக அறியும்போது நம்மிடத்திலே அகவளர்ச்சி மற்றும் புற வளர்ச்சி ஆகிய 2 விஷயங்களும் கையாளப்படுகின்றது. அப்ப அந்த வகையிலே நம்ம வந்து இந்த புற வளர்ச்சிக்கான வாழ்க்கையில படிப்பு, பட்டம், உத்தியோகம், ஆராய்ச்சி அப்படின்னு எதை வேணாலும் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அதே மாதிரி அகவளர்ச்சிக்கான வாழ்க்கையில ஆத்மா, உலகம், நான் அப்படிங்கிற விசாரணையில, விவேகத்தினால நம்ம விழித்துக்கொண்டு, இந்த அத்தியாத்ம சாதனைகள் மூலமாக நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இந்த 2 வாழ்க்கைகளும் ஒரு சேர வாழுகின்ற வாழ்வியல் முறை தான் இங்க முழுமையான வாழ்வியல் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இந்த நிலையை வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து ரொம்ப அருமையா புகழ்ந்து பேசுகின்றார். அந்த உறங்குகின்ற ஆத்மாவை எழுப்புங்கள். அது எவ்வாறு விழித்தெழுகின்றது என்பதை உங்களுக்குள்ளேயே உணருங்கள். உறங்குகின்ற ஆத்மா விழித்தெழுந்து தன்னுணர்வுடன் செயல்படத் தொடங்கி விடுமானால், தங்களிடத்திலே அதீத சக்தி வெளிப்படும், பெருமை வரும், நன்மை வரும், தூய்மை வரும். எவைகளெல்லாம் மேலானதோ அவைகள் அத்தனையும் வரும் என்பதாகவே சுவாமி விவேகானந்தர் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். அப்போ நம்ம இந்த ஆத்மாவை விழித்துக் கொள்வதற்காக, விழித்து எழுப்புவதற்கான விஷயத்தை இப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த விழிப்புங்கிறது என்னன்னா, நம்மிடத்தில் இருக்கின்ற புத்தி விழித்தெழுந்து கொள்வதுதான் அதுக்கு ஆரம்பம். ஏன்னா, அதுதான் நம்ம எண்ணங்களை மனதில் ஒடுக்கி, மனதை புத்தியில் ஒடுக்கி, புத்துவை சத்துவ குணத்தில் நிறுத்தி, ஆத்மாவை உணர்தல். அந்த நிலையில் வந்து நம்ம மனதை எதில் செலுத்தினாலும் சரி, நீங்க அந்த ஆத்ம நிலைக்கு வந்துவிட்ட பிறகு, மீண்டும் நீங்க சத்துவ குணத்துல ஈஸ்வர தன்மைக்குள்ள வரலாம். ஏன்னா, இங்க இந்த பிரபஞ்சமே ஈஸ்வர தன்மைக்குள்ள தானே இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த தூய அறிவாகிய ஆத்மாவாக இருந்து கொண்டு, சாட்சியாக எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டு, நீங்க சத்துவ குணத்திலே மேலோங்கிய ஈஸ்வர தன்மைக்குள்ள வந்து இங்க எதன் மீதும் நீங்க ஆதிக்கம் செலுத்தலாம். அப்படி நீங்க ஆதிக்கம் செலுத்தி இந்த உலகத்தை பார்க்கும்போது, இந்த உலகத்தினுடைய உயரிய உன்னதங்களை எல்லாம் உங்களால் உணர முடியும், காண முடியும். அதுதான் இங்க வந்து புத்தியும், மனமும் அறிவு ஒளிப்பிரகாசத்தினால் அறியாமையை அகற்றிக் கொண்ட, தன் சுயத்தை உணர்ந்து கொண்ட மிக உயரிய நிலை என்பதாகவே இங்கு மகான்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள். அப்ப இது போன்ற அத்தியாத்ம யோக நிலையை நாம் அடைந்து விட்ட பிறகு, நாம் எந்த வாழ்வியல் தேவைக்காக வாழ்ந்தாலும் சரி, ஆன்மீக விஷயத்துக்காக நம்ம வாழ்ந்தாலும் சரி, அதில் நமக்கு வெற்றி நிச்சயம். ஏன்னா இந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொண்ட பிறகு நம்ம வந்து இந்த உடலையோ, மனதையோ விட்டுவிட முடியாது. நிறைய பேருக்கு அது புரியறதில்ல. ஏதோ நம்ம ஆத்மாக்குள்ள போயிட்டோம்னா திரும்பி வரமாட்டோம் அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. வாழும்போதே நம்ம வந்து அந்த ஆத்மாவை தன்னுள் உணர்ந்து, அந்த ஜீவன் முக்தனாகவே நாம் இங்க வாழும்போது, நம்மிடத்துல அபிமானம் இருக்காது. இது என்னுடைய உடல், இது என்னுடைய உறவுகள் அப்படிங்கிற அபிமானம் இல்லாம, பொதுப்படையா ஈஸ்வர நியதிக்குள்ள இந்த உலகத்தை நம்ம பார்ப்போம். எல்லாம் ஈஸ்வர காரியமாக நம்ம பார்ப்போம். எதன் மீது நமக்கு விருப்பு வெறுப்பு இருக்காது.
அந்த பற்று இல்லாம, விருப்பு வெறுப்பு இல்லாம இந்த உலகத்தை நம்ம அணுகுவோம். அப்படி அணுகி நாம் செய்கின்ற அத்தனை காரியங்களும் நிச்சயமாக நமக்கு வெற்றியை கொடுக்கும். அது அந்த ஆத்மாவின் அதிஷ்டானத்திலே இந்த புலன்களும், மனமும், புத்தியும் செயல்படுகின்றன என்பதை உணர்ந்து கொண்ட சாதகனுக்கு இனி எல்லாம் ஜெயமே என்பதாகவே இங்கு நாம் இந்த மந்திரத்திலே பார்க்கின்றோம். அடுத்தது 12வது மந்திரம். நைவ வாசா ந மனசா பிராப்தும் சக்யோ ந சக்ஷுப்ஷா அஸ்தீதி புருவதோன்யத்ர கதம் தது பலப்யதே. இங்க இந்த 12வது மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த ஆத்மாவை பற்றி தான் சொல்லுது. அதை வார்த்தைகளாலோ, மனத்தாலோ, கண்களாலோ அடைய முடியாது. அது மட்டுமே இருப்பதாக சொல்லும் அவனை தவிர வேறு யாரும் அதனை உணரவும் முடியாது என்பதாகவே இங்கு சுட்டிக்காட்டுது. இப்போ நாம் இங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க நம்ம இடத்திலே இந்த உடல் இருக்கு. உடல் மூலமா புலன்கள் இருக்கு. புலன்கள் மூலமா மனம் இது இன்னது என்று அறிந்து கொண்டு புத்தியில பகுத்து பிரித்து பார்க்குது. இப்படி எல்லா செயல் விளைவுகளும் நம்ம இடத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு கருவியாகவே இந்த உடலையும் மனதையும் யார் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னா, ஆத்மாவாகிய நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். சாட்சியாக நானே இருந்து கொண்டு இவைகள் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்பதை யார் ஒருவன் உணர்கிறானோ அவனே அந்த தூய அறிவாகிய ஆத்மா என்பதாகவே இங்க இந்த மந்திரம் சொல்ல வருது. அப்போ நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் வரும்னா, ஆத்மா எந்த செயலையுமே செய்யாது இல்லைங்களா? அது எப்படிங்க புலன்களால பார்க்கறதெல்லாம் அதனுடைய செயல்னு சொல்ல முடியும்? மனதினால எழுகின்ற எண்ணங்கள் எல்லாம் எப்படிங்க ஆத்மாவுடைய எண்ணங்களா சொல்ல முடியும்? குழப்பமா இருக்கே. ஏன்னா ஆத்மா செயலற்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கு. நீங்க செயலற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாவை போய் ஆத்மாவினுடைய செயல் என்று சொல்வது கொஞ்சம் முரண்பாடாக இருக்கு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழுந்திருக்கலாம். எழுந்திருக்காமல் இருந்தாலும் இப்ப நான் எழுப்பிடுறேன். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க உண்மையில ஆத்மா எதையும் செய்வதில்லை. அது சாட்சியா தான் இருக்குங்கிறதுக்கு நான் உதாரணம் என்ன சொன்னேன்? சூரியனை தான் சொன்னேன். சூரியன் அது பாட்டு தன்னில் தானாய் சுயம் பிரகாசமாய் வானத்துல ஆகாயத்துல இருக்கு. ஆனால் அந்த சூரியன் உதித்தவுடன் இங்க பூமியில தாமரை பூ மலருது, பறவைகள் இரை தேடி பறக்கின்றன, பயிர்கள் பூத்து காய்ந்து குலுங்குகின்றன. அப்ப விவசாயம் நடைபெறுவதற்கும், மனிதன் வாழ்வதற்கும், பறவைகள் பறப்பதற்கும், மலர்கள் மலர்வதற்கும் சூரியன் ஒரு முக்கிய அதிஷ்டானமாக இருக்கு, ஆதாரமாக இருக்கு. ஆனா அந்த சூரியன் வந்தால்தான் இதெல்லாம் நடக்கும். வரலன்னா எதுவுமே நடக்காது. செயல் ஏதாவது நடக்குமா? சூரியன் வரலன்னா பறவைகள் இரை தேடி கிளம்புமா? தாமரை பூ மலருமா? மனிதர்களாகிய நாம் எழுந்து ஏதாவது காரியங்களை செய்ய முடியுமான்னா முடியாது. காரணம் என்ன? இருள்ல நம்ம எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? தூக்கம் தான் வரும். அப்படியே ஒரு நாள்ங்கிறது ஒரு வாரமே இருளா இருந்தா என்ன ஆகும்? நம்ம எல்லாம் இறந்தே போயிடுவோம். வாழ முடியாது. அப்ப சூரியன் உதித்த உடனே நமக்கு அன்றாட செயல்கள் அனுதினமும் நமக்கு நடப்பதற்கு ஆதாரமாக சூரியன் இருக்குது. ஆனா சூரியன் இருப்பதினால்தான் இந்த செயல்கள் எல்லாம் நடக்கிறது. அது நமக்கு எப்படி புரியுதோ, அது மாதிரி ஆத்மா இருப்பதினால்தான் இந்த உடலில் இந்த செயல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியணும். நீங்க உடனே ஆத்மா எப்படி செய்யுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு போயிடக்கூடாது. ஆத்மா எதையும் செய்வதில்லை. ஆத்மாவினுடைய அதிஷ்டானத்திலே, அதனுடைய ஆதாரத்திலே இங்கு அனைத்து செயல்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த உடலிலே புலன்கள் பிரகாசிப்பதும், மனம் எண்ணங்களால் எழுகின்ற எழுச்சியை கவனிப்பதும், புத்தி அதை நன்மை தீமைகளாக பகுத்து பிரித்தறிவதும், இது எல்லாமே ஆத்மாவின் அதிஷ்டானத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன. அப்போ நம்ம ஆத்மாவாக பிரகாசிக்க தொடங்கிய உடனே நம்முடைய புலன்கள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். மனம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். புத்தி பிரகாசிக்க தொடங்கும். ஏன்னா ஆத்மாவினுடைய அறிவில் பிரகாசிக்க தொடங்கும். அப்ப நம்முடைய செயல்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அப்ப அந்த ஆத்மா அனுபூதியில் நாம் அடைந்த அற்புதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழும்போதே அந்த வாழ்க்கையில் ஒரு ஆனந்தம், ஒரு சுவாரஸ்யம். ஏன்னா எல்லாம் நானே, எங்கும் எதிலும் வியாபித்திருக்கின்ற அந்த பூரண இறைத்தன்மையிலே இங்கு எல்லையில்லாத ஆனந்தத்தை நான் அனுபவமாகின்றேன் என்ற அனுபவம் அவரவர்களுக்குள் இயல்பாக நடக்க வேண்டிய ஒரு யதார்த்தம், அவர்களுடைய அனுபவம் என்பதாகத்தான் இங்க ஆத்மாவை பற்றி சாஸ்திரம் பேசிக்கிட்டே இருக்கு. அதைத்தான் இப்ப இந்த மந்திரம் அதை விளக்க முடியாத நிலை என்பதாகத்தான் சொல்லுது. அப்ப நம்ம இப்படித்தான் புரிஞ்சுக்கணும். வார்த்தைகளாலோ, மனத்தாலோ, கண்களாலோ அதை அடைய முடியாது. ஆனால் அது மட்டுமே இருப்பதாக யார் சொல்கின்றானோ அவனே அதை உணர்கின்றான். அப்படிங்கும்போது இங்க யார் சொல்ல முடியும்? நான் தான் அதை சொல்லுவேன்.
ஆத்மாவுடைய அனுபவங்கள் எனக்கே உரித்தானது. அது மாரி ஒவ்வொருத்தருக்கும் அவன் தான் அதை சொல்ல முடியும். இன்னொருத்தன் சொல்ல முடியாது. அவரவர்களுக்குள்ள இருக்கிற அந்த சுய அறிவு தான் அவர்களுக்கு இந்த உலகத்தையே காட்டிக் கொடுக்கும். இல்லன்னா எப்படி தெரியும்? நம்ம தூங்கும்போதே உலகம் மறைஞ்சு போகுது அப்படின்னு நான் உங்களுக்கு பலமுறை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்ப இந்த உலகம் என்ற ஒரு விஷயம் உங்களுக்கு எப்ப விரியுதுன்னா, நீங்க விழித்துக் கொண்ட பிறகு உங்கள் மூலமா இந்த உலகம் விரியுது. அப்ப இந்த உலகம் விரிவதற்கும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை செயல் விளைவுகளுக்கும் ஆதாரமாக உங்களுடைய புலன்களும், மனதும், புத்தியும் செயல்பட்டுக் கொண்டிருப்பதனால, உங்களுக்கு இது இது இன்னது என்று பகுத்தறிந்து இந்த உலகத்திலே வாழ முடிகின்றது. ஆனா இந்த நிலைப்பாடு உங்களுடைய விழிப்பு நிலையில் மட்டுமே நடக்கின்றது. அப்ப இது புரிந்து கொண்டா, நான் இருப்பதினால் இங்கு எல்லாம் இருக்கின்றது. அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை நமக்கு அனுபவம் ஆகும் இல்லையா? அப்படித்தான் நம்ம ஆத்மாவை அனுபவமாக்க முடியும். அப்ப அந்த அனுபவத்துல இப்ப நான் அடைந்த அந்த அனுபவத்த உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னா எப்படி சொல்ல முடியும்? முடியாதுங்கிறதுக்கு தான் ஓமானம் எப்படி சொல்றோம்? இப்ப அன்பு, பாசம், கருணை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மனிதர்களிடத்தில காட்டுறோம். இப்ப நான் உங்களிடத்துல அன்பு செலுத்துறேன். ஒரு மிருகத்தினிடத்துல கருணை கொண்டு அதுக்கு உதவி புரியிறேன். நீங்க வந்து அந்த கருணை எப்படிங்க காட்டுனீங்க? கொஞ்சம் எனக்கு காட்டிக் குடுங்க. அந்த அன்பு எப்படிங்க செலுத்துனீங்க? அத சொல்லிக் குடுங்க அப்படின்னு சொன்னா, அது முடியாது. நீங்களும் அதை செலுத்தும்போது தான் அதனுடைய அனுபவம் உங்களுக்கு புரியும். அன்புன்னா என்ன? கருணைன்னா என்ன? அப்படிங்கிறத நீங்க பிராக்டிகலா அப்ளை பண்ணும்போது தான் அதனுடைய அனுபவம் உங்களுக்கு புரியும். அத வார்த்தைகளால் விளக்கி புரிய வைக்க முடியாது. அது மாதிரி இங்க ஆத்ம அனுபவமும், நான் அடைந்த அந்த பேரானந்த நிலை, அந்த அனுபவம், அந்த அனுபூதி என்னால் உணரப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்கிறதுனால, அதை வார்த்தைகளால் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்ப நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதை உணர வேண்டும் என்பதாகவே இங்கே இந்த மந்திரம் அதை விளக்குகின்றது. அதை யார் ஒருவன் தன்னுள் உணர்கிறானோ, அவனைத் தவிர அந்த ஆத்மாவை அறிபவன் இன்னொருவன் இல்லை என்பதாகவே நம்ம இங்க பார்க்கிறோம். அதுதான் இந்த மந்திரத்துடைய ஆழமான உட்பொருள். அடுத்தது 13வது மந்திரம். அஸ்தித் ஏவ உபலப்தவ்ய தத்வ பாவேன சோபயோ அஸ்தித் ஏவ உபலப்தவ்ய தத்வ பாவேன பிரசீததி. இந்த மந்திரம் இது என்ன சொல்லுது? இந்த 13வது மந்திரம்னா, அந்த உண்மை ஒன்று இருக்கிறது என்பதை முதலில் நன்கு அறிய வேண்டும். அதன் பிறகு அந்த இருப்பின் உண்மை தன்மையை நம்முள் உணர்வதற்கான முயற்சியில் நாம் எப்போதும் ஈடுபட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அதாவது அது ஒன்று மட்டுமே இருக்கிறது என்ற நிலையில், அதற்கான அத்தனை முயற்சிகளும், பயிற்சிகளும் அதனுடைய அதிஷ்டானத்தில், அதன் வைபவத்தில் வெளிப்பட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது என்ற உண்மையை நாம் ஆழமாக உணரும்போது, அதுவே ஆத்மாவின் அனுபூதி இயல்பாகவே நமக்கு வாய்க்கிறது என்பதாகத்தான் இந்த மந்திரம் சொல்ல வர்ற விஷயமா பார்க்கிறோம். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு உண்மையை அடைய வேண்டுமானால், அதனை பற்றிய ஒரு புரிதலை நம்ம வந்து மீண்டும் மீண்டும் சிந்திக்க வேண்டும். அப்ப நாம வந்து இப்ப இந்த அத்தியாத்ம யோக பாடத்தை படித்து என்ன புரிந்து கொண்டோம்? ஆத்மாவை புரிந்து கொண்டோம். மரணத்துக்கு பிறகு இருப்பது ஆத்மா மட்டும் தான். அப்ப நாம அந்த ஆத்மாவா மாறிட்டோம் அப்படின்னா, நம்ம மரணமற்ற பெருவாழ்வை அடைவோம். ஆனா நாம வந்து இந்த மாரி பாடத்திட்டங்களை படிக்கலைன்னா, நம்ம மனம் போன போக்குல போயி, மீண்டும் மறுபிறவிக்கு வருவோம். அப்ப நாம் இந்த பாடத்திட்டத்தின் மூலமா நாம் அந்த தூய அறிவாகிய ஆத்மா என்று உணர்ந்து கொண்டு விட்டா, நமக்கு மனம் என்ன ஆயிடுது? இல்லாமல் போயிடும். ஆத்ம தன்மைக்கு உயர்ந்து விடும். மனம் வந்து எப்படி உயர்ந்தது? மீண்டும் மறந்துடக்கூடாது. மனதினுடைய உயர்ச்சி எப்படி நடந்ததுன்னா, எண்ணங்களால் எழுந்ததை மனதில் ஒடுக்கி, மனதை புத்தியில் ஒடுக்கி, புத்தியை சத்துவ குணத்தில் ஒடுக்கி, சத்துவ குணத்தை ஆத்மாவில் ஒடுக்கிட்டோம். அப்ப நம்ம ஆத்மாவா மாறிட்டோம். அவ்வளவுதான். நம்ம இனிமேல் வந்து பிறக்க மாட்டோம். ஏன்னா எண்ணங்களே இல்ல. எண்ணங்கள் எல்லாம் மனதில ஒடுக்கப்பட்டு, புத்தியில விசாரிக்கப்பட்டு, விவேகத்தினால் நான் என்னை ஆத்மா என்று உணர்ந்த மறு வினாடி, நான் அந்த தூய அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் என்றென்றும் சாஸ்வதமாய், சத்தியமாய், நித்தியமாய் நின்று கொண்டே இருக்கிறேன். இந்த உலகத்தில நிலையாக நான் நின்று கொண்டிருக்கின்றேன். என்னை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, நீரில் நனைக்கவும் முடியாது, நெருப்பில் எரிக்கவும் முடியாது. அப்ப அப்படிப்பட்டவன் நான் அப்படிங்கிற அந்த விஷயத்திலே நான் திடமாக இருக்க வேண்டும். அதைப் பற்றியே நான் இந்த உடலும், இந்த மனமும் இருக்கின்ற வரைக்கும் சிந்திக்க வேண்டும். அதற்கான செயலில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அதைப் பற்றி மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும். அப்ப இங்க எல்லாமே ஆத்மா தான். அப்படிங்கிற அந்த அனுபவத்துக்கு நம்ம வர வேண்டும். இதைப் பற்றி பிருகதாரண்யக உபநிஷத்துல யாக்ஞவல்க்ய முனிவர் வந்து பேசுறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசத்தவ்யோ மைத்ரேயி ஆத்மனி கலு.
இது வந்து பிருகதாரண்யக உபநிஷத்து. இந்த பிருகதாரண்யக உபநிஷத்திலிருந்து ஏன் நான் ஒரு மந்திரத்தை எடுத்து இங்க ஒப்பிட்டு காட்டுறேன் அப்படின்னா, அந்த ஆத்மாவை பற்றி ஒரு புரிதலுக்காக. அந்த யாக்ஞவல்கிய முனிவர் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய அன்பான மனைவி இடத்திலே, "அன்பே, நீ என்றும் என் அன்புக்குரியவளாக இருந்து வருகின்றாய். இப்போது நான் உன்னிடத்தில் காட்டுகின்ற அன்பு நிச்சயமாக அதிகரித்துள்ளது. அன்பே, நீ விரும்பினால் நான் அறிந்ததை உனக்கு உபதேசிக்கின்றேன். நான் உபதேசிப்பதை நீ எப்பொழுதும் சிந்தனை செய்வாயாக" என்பதாக ஒரு மந்திரத்துல யார் சொல்றார்? யாக்ஞவல்கிய முனிவர் வந்து மைத்ரேயிக்கு உபதேசம் கொடுக்கிறார். உடனே மைத்ரேயி என்ன சொல்றா? "மகானே, நீங்கள் அதை எனக்கு காட்டிக் கொடுங்கள். நீங்கள் அடைகின்ற அந்த ஆனந்தத்தை எனக்கும் காட்டிக் கொடுங்கள்" அப்படிங்கிறா. ஏன்னா அந்த பிருகதாரண்யக உபநிஷத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, இவர் வந்து துறவறம் மேற்கொள்வார். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இனிமேல் தவம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பும்போது, அவருடைய சொத்தெல்லாம் பிரிச்சு நீ வச்சுக்கோன்னு சொல்லி குடுக்கும்போது இவ கேட்கிறா. இப்ப இந்த மாரி சொத்துக்கள் எல்லாம் நீங்க எனக்கு கொடுத்துட்டு நீங்க வெளிய போறீங்கன்னா, அப்ப இத விட சிறப்பான ஒன்றை நீங்க அடைவதற்குத்தானே நீங்க வெளிய போறேங்கிறீங்க. அப்போ நீங்க இதெல்லாம் வேண்டான்னு இதையெல்லாம் இழந்துட்டு நீங்க இன்னொன்னு அடையணும்னா, அது இதை விட உயர்வானதாகத்தானே இருக்க முடியும். அப்ப அதை நீங்கள் எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு அவ கேட்கிறதுனால அந்த விஷயத்த வந்து யாரு யாக்ஞவல்கிய முனிவர் வந்து மைத்ரேயி கிட்ட பேசுறார். அதுதான் அங்க பிருகதாரண்யக உபநிஷத்துல வரக்கூடிய ஒரு இடம். அப்ப அப்படி பேசுகின்ற யாக்ஞவல்கிய முனிவர் வந்து நெறைய அருமையான விஷயங்கள சொல்றார். அது கொஞ்சம் பெரிய மந்திரம். ஒரு 2 லைன் சொல்லிட்டு சப்ஜெக்ட்க்குள்ள போயிடலாம். "ச ஹோவாச நவ அரே பத்யுஹு காமாய பதிஹி பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய பதி பிரியோ பவதி. நவ அரே ஜாயாயை காமான ஜாயா பிரியா பவதி ஆத்மனஸ்து காமாய ஜாயா பிரியா பவதி. நவ அரே புத்ராணாம் காமாய புத்ராக பிரியா பவந்தி ஆத்மனஸ்து காமாய புத்ராக பிரியா பவந்தி." இப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவாரு. ஒவ்வொன்னும். அது என்ன அவர் சொல்றாரு அப்படிங்கிற தமிழ் விளக்கம் நான் சொல்றேன். யாக்ஞவல்கிய முனிவர் வந்து தமிழ்ல பேசுறாரு. "அன்பே, கணவனுக்காக கணவன் நேசிக்கப்படுவதில்லை. அந்த ஆத்மாவிற்காகவே மனைவி கணவனை நேசிக்கின்றாள். அன்பே, மனைவிக்காக மனைவி நேசிக்கப்படுவதில்லை. அந்த ஆத்மாவிற்காக மட்டுமே கணவன் மனைவியை நேசிக்கின்றான். அன்பே, பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் நேசிக்கப்படுவதில்லை. அந்த ஆத்மாவிற்காகவே பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்கின்றார்கள். அன்பே, செல்வத்திற்காக செல்வம் நேசிக்கப்படுவதில்லை. அந்த ஆத்மாவிற்காகவே செல்வம் நேசிக்கப்படுகிறது. தேவர்களும் தேவர்களுக்காக நேசிக்கப்படுவதில்லை. அந்த ஆத்மாவிற்காகவே தேவர்களும் நேசிக்கப்படுகிறார்கள்." அப்படின்னு இப்படியே சொல்லிக்கிட்டே வராரு. இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவரு எக்ஸ்பிளைன் பண்றது ஒரு பெரிய மந்திரம். அப்ப இந்த மந்திரத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லாமே ஆத்மா தான். ஆத்மாவின் அதிஷ்டானத்துல தான் இங்க எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. அப்ப இங்க உறவுகள், இங்க அன்பு, கருணை, பாசம் அப்படின்னு நம்ம எதை எடுத்துக்கிட்டாலும், உண்மையாவே அது ஆத்மாவின் மீது இருப்பதினால் தான் ஆத்மாவினால் அது நேசிக்கப்படுதே தவிர, வேறு எந்த வகையிலும் அது கிடையாது என்ற ஒரு ஆழமான உண்மையை இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த 13வது மந்திரத்துல. அடுத்தது 14வது மந்திரத்துக்கு போலாம். "யதா சர்வே பிரமுச்யந்தே காமா ஏஸ்ய ஹ்ருதி ஸ்ரிதா அதமர்த்யோ மிருதோ பவதி அத்ர பிரம்ம சமச்னுதே." இந்த மந்திரம் என்ன சொல்றது? 14வது, மனதை சார்ந்திருக்கும் அத்தனை ஆசைகளும் மனதிலிருந்து விடுபட்டு போகும்போது அவன் அப்போதே அழியாத ஆத்மாவாக பிரகாசிக்கின்றான். அவன் மரணமற்றவனாக மாறுகின்றான் என்பதாகவே இங்க 14வது மந்திரம் நமக்கு சொல்லுது. அப்ப நாம வந்து மனதை சார்ந்திருக்கும் அத்தனை ஆசைகளும் மனதிலிருந்து விடுபட்டு போகும்போது அப்படின்னு சொல்லுது இல்லையா? அப்ப நமக்கு தோணலாம், அது எப்படிங்க மனதினுடைய ஆசைகள் வந்து விடுபட்டு போக முடியும்? இப்ப நான் சராசரி மனிதனா இருக்கிறேன். எனக்கு நெறைய விஷய சுகங்கள் மீது ஆசை இருக்கத்தானே செய்யுது. மனம் அதை விரும்புது. ஆனா நீங்க அந்த ஆசையற்ற நிலையில தான ஆத்மாவை அனுபவமாக்க முடியும். அந்த அனுபூதி பெற முடியும் என்று சொல்கிறீர்கள். அது அவ்வளவு சிரமமாக இருக்கு அப்படின்னா, இப்ப இதுக்கு முந்தைய மந்திரத்த அப்படியே நம்ம எடுத்துக்கணும். அதுல வந்து யாக்ஞவல்கிய முனிவர் வந்து என்ன சொன்னார்? மனைவி கிட்ட சொல்லும்போது, இங்கு ஒவ்வொருத்தர நேசிப்பது உண்மையிலே அந்த உறவின் அடிப்படையில் இல்ல. அந்த ஆத்மாவின் அடிப்படையில. அப்ப நாம இங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இங்க நம்ம அடையத்தக்க, அனுபவிக்கத்தக்க எல்லாமே ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுட்டா நமக்கு எதுக்கு விருப்பு, வெறுப்பு அதுல வருது?
அப்ப அங்க உண்மை புரிஞ்சு போச்சுன்னா, இது நம்ம உரிமை கொண்டாடுவதற்கு அங்க ஒன்றும் இல்ல இல்லையா? இது என்னுடைய குழந்தை, என்னுடைய மனைவி அல்லது என்னுடைய கணவர் அப்படிங்கிற மாரி ஒரு உரிமை அங்க எப்படி இருக்கு அப்படின்னா, அது ஆத்மாவின் அடிப்படையில தான் இருக்கு. அந்த ஆத்மா இல்லன்னா அந்த உரிமை அங்க இல்ல. ஏன்னா இங்க அறிவதும், அறியப்படும் பொருளும், அறிபவனும் ஆத்மாவே தான். அப்ப அப்படி ஒன்றே எல்லாமா இருப்பதினால, நாம அந்த ஒருமித்த தன்மையை நம் உள்ளே உணர்ந்துட்டோம் அப்படின்னா, நமக்கு ஆசைகள் தானாவே போயிடும் அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இங்க சொல்றாரு. ஏன்னா நம்ம ஆசை விடுவதுன்னா எப்படி விட முடியும்? அந்த பற்றற்றான் பற்றினை பற்றும்போது தானே ஆசை விட முடியும். அப்ப பற்றற்றானுடைய பற்று நம்ம எப்படி பற்றதுன்னா, நாம் நம்மை ஆத்மா என்று உணரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஆசை போயிடும். அந்த ஆசை எப்படி போகும்னா, ஒரு எக்ஸாக்ட்டா இதில் மீது எனக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது ஆத்மாவின் மீது இருக்கின்ற விருப்பம். இப்ப நான் என்னுடைய குழந்தையை நேசிக்கின்றேன் என்றால், அந்த குழந்தையின் மீது இருக்கின்ற விருப்பம் என்று நாம் அதை புரிந்து கொள்ளக்கூடாது. அது ஆத்மாவின் மீது இருக்கின்ற விருப்பம். இப்ப நான் என்னுடைய மனைவியை நான் அன்பு செலுத்துகின்றேன், நேசிக்கின்றேன் அப்படின்னா, ஏதோ நான் என் மனைவியின் மீது இருக்கின்ற ஆசையில் நேசிக்கின்றேன் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த ஆத்மாவின் மீது இருக்கின்ற நேசம். அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாம அந்த உறவுகள் எல்லாம் விட்டுடுவோம். நம்ம அதனுடைய எதார்த்தத்துக்கு உண்மையை உணர்வோம். இதத்தான பூடகமா மகான்கள் என்ன சொல்றாங்க? பஞ்சபூதங்கள் தெரிஞ்சா பரம் தெரியாது. பரம் தெரிஞ்சா பஞ்சபூதங்கள் தெரியாது அப்படிங்கிறது தான் நான் திருமந்திரம் பாடல் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போ எல்லாமே நீங்க ஆத்மாவா பார்த்தீங்கன்னா, அங்க உறவுகள் இல்ல. ஆத்மாவா இருக்கு அவ்வளவுதான். அந்த ஆத்மாவை நீங்க அனுபவமாக்குறீங்க. ஆத்மாவை நேசிக்கின்றீங்க. ஆத்மாவில் அன்பு செலுத்துகிறீங்க. ஆத்மாவின் மீது ஆசை கொள்கின்றீர்கள். அப்ப அது உங்கள ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா நீங்க அதை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். அவ்வளவுதான். என்னுடைய குழந்தை, என்னுடைய மனைவி, என்னுடைய கணவர் என்ற அபிமானம் ஆத்மாவின் அடிப்படையில் இருந்தா, அது பாதிப்பு இல்ல. ஆனா ஆத்மாவை புரியாம, பற்றின் காரணமாக இது என்னுடைய குழந்தை, என்னுடைய மனைவி, என்னுடைய கணவர் என்ற பற்றின் காரணமாக நாம அங்க ஆசை வைத்தோம்னா, அது பந்தம். அப்ப இங்க பந்தம், விடுதலை அப்படிங்கிற 2 விஷயத்த நம்ம நல்லா விரிவா புரிஞ்சுக்கணும். அது நெறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. அது எப்படிங்க ஆசை விட முடியும்? அது எப்படிங்க பந்தம் விட முடியும்னா, அந்த பந்தம்ங்கிறதுக்கு பின்னாடி என்னப்பா இருக்கு? ஆத்மா இருக்கு. அப்ப அந்த ஆத்மாவை நம்ம உணர்ந்து கொண்டு விட்டால் நமக்கு பந்தம் இல்ல. அது அன்பா மாறிடும். கருணையா மாறிடும். பாசமா மாறிடும். அது எல்லாமே ஆத்மாவினுடைய அதிஷ்டானத்திலே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு ஆத்மாவின் அடிப்படையிலே அது நேசிக்கப்படுவதாக பார்க்கப்படுது. அப்ப அங்க ஒண்ணுமே இல்ல. எந்த ஒரு சலனமும் இல்ல. மனதிற்கே சலனம் இல்ல. அங்க உண்மையிலேயே மனமே இல்ல. ஏன்னா எல்லாம் ஆத்மா. மனசுன்னு ஒண்ணு இருந்தா தானே அது பற்று அல்லது விருப்பு, வெறுப்பு அப்படின்னு எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம். அங்க மனசே இல்ல. எல்லாமே ஆத்மா. அப்ப அந்த மாதிரி நம்ம இங்க புரிஞ்சுக்கணுங்கிறத இங்க சொல்றாரு. மனதை சார்ந்திருக்கும் அத்தனை ஆசைகளும் மனதிலிருந்து விடுபட்டு போகும்போது, அவன் அப்போதே அழியாத ஆத்மாவாக பிரகாசிக்கின்றான். அந்த நிலையிலே அவன் மரணமற்ற பெருவாழ்வை அடைகின்றான் என்பதாகவே இந்த 14வது மந்திரத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப இதத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாம் ஆத்மா. அங்க பார்க்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் அதனுடைய மூலத்த பார்த்துடணும். நம்ம அத பார்க்க மாட்டேங்கிறோம். இப்ப நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பேனா இருக்குன்னா, அந்த பேனாவினுடைய மூலம் என்ன? ஆத்மா. ஒரு புத்தகம் இருக்குன்னா, அந்த புத்தகத்தினுடைய மூலம் என்ன? ஆத்மா. நம்ம முன்னாடி ஒரு குழந்தை விளையாடிக் கொண்டிருக்குன்னா, அந்த குழந்தையினுடைய மூலம் என்ன? ஆத்மா. அப்படின்னு நம்ம அந்த மூலத்த புடிச்சுட்டோம்னா, முடிஞ்சுது. எல்லாமே ஆத்மா. அப்ப எனக்கு வேறாக எதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த சோர்ஸுக்குள்ள நம்ம போயிடணுங்கிறது தான் இங்க சாஸ்திரம் இவ்வளவு ஆழமா நமக்கு புரிய வைக்க முயற்சி எடுக்குது. அத நம்ம இங்க ஆழமா புரிந்து கொள்ளணும் என்றுதான் இங்க இந்த மந்திரத்திலே யமதர்மராஜன் அதை நமக்கு விளக்குகின்றார். அப்ப நம்ம இதை ஏற்கனவே பார்த்தது மாதிரிதான். எண்ணங்களை மனதில் ஒடுக்கி, மனதை புத்தியில் ஒடுக்கி, புத்தியை ஈஸ்வர சித்தம் என்கின்ற சத்துவ குணத்திலே ஒடுக்கி, அந்த சத்துவ குணத்தை ஆத்மாவில் ஒடுக்கும்போது, அவன் எந்த ஆசைகளும், எண்ணங்களும், குணங்களும் அற்ற குணாதீதன் என்ற நிலைக்கு உயருகின்றான். இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க குணாதீதன்ங்கிற நிலை பகவத்கீதை பேசுது. ரொம்ப ஆழமா பேசுது. அப்ப அந்த குணாதீதன்கிறது என்ன? 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலை. சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம் என்ற 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலை ஆத்ம நிலை. அப்ப அந்த ஆத்மாவாக நான் பிரகாசிக்கிறேன் அப்படின்னா, நான் எப்படி இருக்கணும்? இந்த மாரி நம்ம முறையா ஒவ்வொன்னையும் ஒடுக்கி எல்லாம் ஆத்மா தான். ஆத்மாவுக்கு வேறாக எதுவும் இல்லை என்ற பூரண புரிதலுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா, நாமும் நம்மை இழந்து விடுவோம். நம்முடைய தனித்துவமான அடையாளத்தை இழந்து விடுவோம் என்று நான் சொல்றேன். இப்ப நான் என்னை இழந்து விடுவேன்னா, நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? என்னுடைய அடையாளத்தை இழந்து விட்டேன். நான் அந்த ஆத்மாவாக மாறிவிட்டேன். ஏன்னா இதுவரைக்கும் நான் தெரியாம எப்படி அடையாளம் வச்சுக்கிட்டு இருந்தேன்? நான் இன்னார், இன்ன ஜாதிக்காரன், இவருக்கு கணவன், இவருக்கு மகன், இவருக்கு அப்பா, அப்படின்னு நமக்கு என்னென்ன விஷயங்கள் ஏற்றி வைக்கப்பட்டதோ, அதிலெல்லாம் நான் சிக்கிக் கொண்டிருந்தேன். பட்டம், பதவி எல்லாமே என் மீது ஏற்றி வைக்கப்பட்டது.
அப்ப இதெல்லாம் என்னுடைய சுய அறிவில் ஏற்றி வைக்கப்பட்ட விஷய சுகங்களாக நான் பார்த்து விவேகத்தினாலே விழித்துக் கொண்டேன். அப்படி விவேகத்தினால நான் விழித்துக் கொண்ட பிறகு என்னுடைய யதார்த்தம், என்னுடைய சொரூபம் என்னால் உணரப்பட்டது. அது என்ன? நான் அந்த தூய அறிவாகிய ஆத்மா. அப்ப என்னை ஆத்மா என்று உணர்ந்த மறு வினாடி நான் என்ன பண்ணிட்டேன்? என் மீது ஏற்றி வைக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம் நான் விட்டுவிட்டேன். அதெல்லாம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டவைகள் தானே. நான் அது கிடையாது. நான் பிராமணனா? நான் சத்திரியனா? இல்ல. நான் ஆணா? பெண்ணா? இல்ல. நான் கலெக்டரா? அல்லது நான் மேஜிஸ்ட்ரேட்டா? இல்ல. அப்ப இதெல்லாம் மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட விஷய சுகங்கள். இதையெல்லாம் நான் நீக்கிவிட்டு, என்னுடைய யதார்த்தம், என்னுடைய சொரூபத்துல நான் நிக்க ஆரம்பிச்சுட்டேன்னா, இருப்பது நானே. அப்ப எல்லாம் என்னுடைய வியாபகம். பார்க்கும் இடமெங்கும் நானே நீக்கமற நிறைந்திருக்கின்றேன். என்னுடைய வைபவத்தினாலே இந்த உலகம் என் முன்னாலே விரிகிறது. அப்ப எல்லாம் இறைத்தன்மை, எங்கும் இறைமயம், சர்வம் பிரம்மமயம் என்று நம்மால் சொல்ல முடியும். அந்த நிலைக்குள்ள நம்ம வந்து விட்டால் தான் அது குணாதீதன் நிலை என்பதாக பார்க்கிறோம். அவன்தான் அதை உணர்ந்து கொண்ட திட ஞானி. அந்த திட ஞானி சாட்சாத் பிரம்மம் தான். ஏன்னா அவன் பரமனுக்கு வேறாக இல்லை. நானும் அதுவும் ஒன்றே என்ற அந்த பூரணத்துவத்திலே முழுமை அடைந்து விடுகின்றான் என்பதாகவே நம்ம பார்க்கிறோம். இதுதான் இந்த மந்திரத்தினுடைய 14வது மந்திரத்தினுடைய பொருளாக நம்ம பார்க்கிறோம். அடுத்து 15வது மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். யதா சர்வே பிரபித்யந்தே ஹிருதயஸ்யேக கிரந்தய அத மர்த்யோமிருதோ பவதி ஏதாவதத் அனுசாசனம். இந்த மந்திரம், இந்த 15வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, மனதின் ஆசைகள் என்ற அத்தனை முடிச்சுகளும் அவிழும் போது மனிதன் மரணமற்றவன் ஆகின்றான். உபதேசம் இவ்வளவுதான் நசிகேதா. யமதர்மராஜன் இங்க முடிக்கிறார். இந்த 15வது மந்திரத்துல நான் நிறைய உனக்கு சொல்லிட்டேன்பா. என்னுடைய உபதேசம் இவ்வளவுதான். மனத்தின் ஆசைகள் என்ற அத்தனை முடிச்சுகளும் அவிழும் போது மனிதன் மரணமற்றவன் ஆகின்றான் என்பதாகவே அவருடைய உபதேசத்தை அவர் நிறைவு செய்கிறார். அப்போ நம்ம இதான் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இதுல மிகப்பெரிய ஒரு குழப்பத்துல இருக்காங்க. அது எப்படிங்க மனிதனுடைய ஆசைகள் விட முடியும்? எண்ணங்கள் இல்லாம எப்படிங்க வாழ முடியும்? மனம் இல்லாம எப்படிங்க நான் செயலாற்ற முடியும்? புத்தி இல்லாம நான் எப்படிங்க பகுத்தறிய முடியும்? அப்படிங்கிற குழப்பத்திலேயே நிறைய பேர் குழம்பிக்கிட்டு, அது எப்படிங்க நிர்விகல்ப நிலைக்கு நம்ம போக முடியும்? அதெல்லாம் முடியாது அப்படின்னு பயத்தினாலேயே இந்த ஆத்ம பாதையில வரமாட்டேங்கிறாங்க. நாம இங்க தெளிவா என்ன சொல்றோம்? அப்படியெல்லாம் ஒண்ணும் நீங்க எதையும் விடுவதில்ல. எதையும் விட வேண்டியதும் இல்ல. ஏன்னா இங்க விடுவதற்கோ, பிடிப்பதற்கோ உங்களுக்கு வேறாக எதுவுமே இல்ல. அத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இங்க உன்ன பிடிக்கிறேன், உன்ன விடுறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க யாரு? அப்ப பிடிக்கிறவன் யாரு? அத விடுறவன் யாரு? இந்த மாரி கேள்வி எல்லாம் நமக்குள்ள எழுந்திருக்குது இல்லையா? அதனால தான் இங்க மிக உயர்ந்த யோகம் இந்த அத்தியாத்ம யோகம் என்று சொல்றோம். வேற எந்த சாஸ்திரத்த நீங்க படிச்சாலும், எந்த யோகத்த படிச்சாலும் அங்க இருமைகள் இருக்கும். அப்ப உன்ன பிடிப்பீங்க, உன்ன விடுவீங்க. அப்ப உன்ன பிடிப்பேன், உன்ன விடுவேன்னு நீங்க டுயாலிட்டிக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களால விடுதலை பெறவே முடியாது. இங்க ஒரே விஷயம், நானே அந்த ஆத்மா. என்னால் அறியப்படுபவைகள் அனைத்தும் ஆத்மா. அவைகள் எனக்கு வேறாக இல்லை. அவ்வளவுதான். அத புரிஞ்சிடுச்சுன்னா இங்க ஆசைகளே இல்ல. எண்ணங்களே இல்ல. எல்லாம் அந்த ஆத்மாவில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். ஆத்மாவின் மூலமாக பிரகாசிக்கிறது. அப்ப புலன்கள் பார்க்கின்ற ஒவ்வொன்றும் ஆத்மா. புத்தி விசாரிக்கின்ற ஒவ்வொன்றும் ஆத்மா. அப்ப எல்லாமே ஆத்மா, ஆத்மமயம். எங்கும் ஆத்மமயம். அப்ப அதுவாக நம்ம புரிஞ்சிட்டோம்னா வந்த வேலை முடிஞ்சுது. இத ஒரே வரியில அழகா சொல்லிட்டாரு. மனதின் ஆசைகள் என்ற அத்தனை முடிச்சுக்களும் அவிழும் போது. ஏன் அத முடிச்சுக்கள்னு சொல்றாருன்னா, நாம தான் ஒவ்வொன்னையும் முடிச்சு போட்டு வச்சிருக்கோம். இது இப்படி, அது அப்படின்ட்டு நெறைய விஷயங்கள எடுத்து எடுத்து நம்ம போட்டு அத குழப்பி லாக் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதிலிருந்து நம்ம ஒவ்வொன்னா எடுக்க முடியுமா? என்றைக்குமே முடியாது. ஏன்னா, பொதுவாக மனிதனிடத்தில் ஆசைகள் மட்டுமல்ல, அவனது மனத்தில் இன்னும் எவ்வளவோ விஷய சுகங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அவைகளை உணர்ச்சி போராட்டங்கள், உணர்ச்சி சிக்கல்கள் என்பதாகவே நாம் பட்டியலிட்டுக் கொண்டு போகலாம். அவ்வளவு பட்டியல்கள் நம்மிடத்திலே இருக்கின்றன. ஆனால் அவைகள் எதையும் ஒவ்வொன்றாக ஒருவனால் நீக்கிவிட முடியுமான்னா, பிறவி பத்தாது. ஏன்னா, நீங்க ஏற்கனவே ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான விஷய சுகங்கள்ல போய் சிக்கிக்கிட்டு, நான் இத நீக்கப் போறேன், அத நீக்கப் போறேன், இந்த எண்ணம் வேண்டாம், அந்த எண்ணம் வேண்டான்னு நீங்க ஒவ்வொன்னும் தனித்தனியா ஆராய்ந்து பார்த்து நீக்குவது என்றும் நடக்காத காரியம். அது முடியவும் முடியாது. அப்ப இதற்கு ஒரே வழி என்ன அப்படின்னு கேட்டா, தன்னை அந்த ஆத்மா என்று உணரும்போது மட்டுமே, அவைகள் அத்தனையும் அவனுக்கு வேறாக இல்லை என்ற அடிப்படையிலே ஆத்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டவைகள் என்று புரிந்தால், அது எல்லாம் தானாகவே மறைந்து விடுகின்றன.
ஏன்னா அதெல்லாம் ஆத்மாவின் மீது இருக்குது. ஆத்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. பளிங்கு போன்ற கண்ணாடியில ஒரு உருவம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கண்ணாடியோ நிர்மலமானது. அதுல ஒரு உருவம் தெரியுதுங்கிறதுனால அந்த உருவம் அந்த கண்ணாடியில ஒட்டிக்கிட்டே இருக்கா? அது நிஜமா? அப்படின்னா இல்ல. அது ஒரு பிம்பம் தான். அது மாரி இந்த உலகம் என்ற விஷயத்துல எவ்வளவோ ஆசைகள், விசை சுகங்கள், உணர்ச்சி போராட்டங்கள் என்று என்ன வேணா நம்மிடத்துல இருக்கட்டும். இவைகள் எல்லாம் நம் மீது ஏற்றி வைக்கப்பட்ட பிம்பம். ஆனால் நாமோ என்றும் தூய பேருணர்வு, பேரறிவு என்று புரிந்து கொண்டா, அதனால் நாம் பாதிக்கப்பட மாட்டோம். கண்ணாடியில் தெரிகின்ற ஒரு உருவத்தினால கண்ணாடி பாதிக்குமா? பாதிக்காது. ஏன்னா கண்ணாடிக்கும் அந்த உருவத்துக்கும் சம்பந்தம் இல்ல. அதுல பிரதிபிம்பிக்கிற வேலைய மட்டும் தான் அந்த கண்ணாடி செய்யும். அது நீங்க அழகா போய் கண்ணாடி முன்னாடி நின்னாலும் உங்கள காட்டும். நீங்க பிசாசு மாரி தலையெல்லாம் பிச்சி போட்டுக்கிட்டு போய் நின்னாலும் அது அப்படியே காட்டும். அப்ப நீங்க உங்களுடைய பிரதிபிம்பத்த நீங்க எப்படி பார்க்க விரும்புறீங்களோ, அப்படியே அது பிரகாசித்து காட்டும். அது எளிமையா உங்களுக்கு அந்த கண்ணாடி ஓமானத்துல தான் உங்கள புரிய வைப்பேன் நானு. ஏன்னா, இப்ப உங்களுடைய தோற்றம் உங்களுக்கு எப்படி வெளிப்படணுமோ, அப்படி நீங்க அந்த கண்ணாடியில பார்த்து மகிழலாம். நீங்க நல்லா அழகா சீவி, சிங்காரிச்சு, பொட்டு வச்சுக்கிட்டு போய் நின்னா பார்ப்பதற்கு அழகான முகம் அந்த கண்ணாடியில் பிரதிபிம்பிக்கும். தலையெல்லாம் பிரிச்சு போட்டுக்கிட்டு பிசாசு போய் நின்னா அப்படி ஒரு பிம்பம் பிரதிபிம்பிக்கும். இத 2யும் நம்ம எப்படி ஒப்பீடு பண்ணணும்னா, நம்முடைய மனசு தான். நீங்க உங்களுடைய மனதுல தூய்மையா இருந்தீங்கன்னா, நீங்க வெளிப்படையா தூய்மையா இருப்பீங்க. வாழ்க்கையே தூய்மையா இருக்கும். நீங்க உங்க மனசுல பிசாசு மாரி இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை பிசாசு மாரி இருக்கும். அப்ப உங்களை பிரகாசித்து, பிரதிபிம்பித்து காட்டுவது உங்களுடைய மனம். அப்ப இந்த மனம் எல்லாவற்றையும் அப்படியே பிரதிபிம்பிக்கும். ஏன்னா, மனம் என்பது ஒரு கண்ணாடி. அப்ப இந்த கண்ணாடியில் உண்மையா ஏற்றி வைக்கப்பட்ட விஷயங்கள் உண்மையானா? இல்லை. அது வந்து போகின்றவைகள் தானே. அப்ப உண்மையிலேயே மனம் என்பது என்ன? மனம் புத்திக்கு கீழ இருக்கு. அப்ப புத்தி மனதை விட மேலானது. அந்த புத்தியோ சத்துவ குணத்துக்கு உயர்ந்து நிற்கும்போது அது ஆத்மாவாக மாறிவிடுகிறது. அப்படிங்கிற அடிப்படை உண்மைய நம்ம தெரிஞ்சுட்டா, எல்லாமே ஆத்மா தான். ஆத்மாவினுடைய பிரகாசத்தினால இங்க அது அப்படியே கீழ இறங்குது. சத்துவ குணம், புத்தி, மனம், எண்ணங்கள், புலன்கள் அப்படின்ட்டு இப்படியே விரியுது வெளிய. அப்ப உலகம் விரியும். இந்த உலகத்த அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்து உங்களுக்குள்ள கொண்டு போகணும்னா, அப்படியே ரிவர்ஸ் எடுத்துக்கணும். புலன்கள், எண்ணங்கள், மனம், புத்தி அப்படியே உள்ள போயிட வேண்டியதுதான். அந்த ரிவர்ஸ் அப்படியே போக கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஆத்மா. அப்ப இந்த உபதேசம் இவ்வளவுதான் நசிகேதா என்பதாக யமதர்மராஜன் நிறைவு செய்கிறார். மீண்டும் ஒரு 2 மந்திரங்கள் ஏற்கனவே இவர் சொன்ன அந்த நசிகேத வித்தை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லுது. இறுதியா 18வது மந்திரம் இந்த உபனிஷத்தை படிப்பதனால் என்ன பயன் என்பதையும் சொல்லுது. அதையும் பார்த்துருவோம். இன்னும் ஒரு 3 மந்திரம் இருக்கு. சதம் சைகா ச ஹிருதயஸ்ய நாட்ய தாசாம் மூர்த்தானம் அபினிஹி ஸ்ருதைகா தயோர்த்வ மாயன் அமிர்தத்வமேதி விஸ்வங்னன்யா உத்கிரமணேக பவந்தி. இந்த மந்திரம் என்ன சொல்லுது? இந்த 16வது, இதயத்தின் நாடிகள் 101. அவற்றுள் ஒன்று உச்சந்தலையை பிளந்து செல்கிறது. அதன் வழியாக மேலே செல்பவன் மரணமற்ற நிலையை அடைகின்றான். மற்ற நாடிகளின் வழியாக செல்பவன் பல்வேறு கீழ் உலகங்களில் உழல்கின்றான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது. இப்ப இது ஒரு அருமையான மந்திரம். ரொம்ப பூடகமான மந்திரம். இந்த மந்திரத்தை நிறைய பேர் தவறாகவே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கொஞ்சம் டீப்பா கவனிக்கணும். இப்ப இதயத்தின் நாடிகள் 101, அவற்றுள் ஒன்று உச்சந்தலையை பிளந்து செல்கிறது. அதன் வழியாக மேலே செல்பவன் மரணமற்ற நிலையை அடைகின்றான் அப்படின்னு உபனிஷத் சொல்லும்போது, இப்ப நமக்கு என்ன தோணும்? அப்ப நம்ம உடம்புக்குள்ள ஏதோ நிறைய நாடிகள்லாம் இருக்கும் போல் இருக்கு. அதுல 101 நாடிகள் இருக்கும் போல் இருக்கு. அதுல ஒண்ணு மட்டும் தான் உச்சந்தலையை பிளந்துக்கிட்டு வெளியே போகுது. அப்ப நம்ம மரணம் அடையணும்னா அந்த உச்சந்தலையை பொளந்துக்கிட்டு நம்ம போனா தான் நமக்கு மரணம் கிடைக்கும். அப்ப நாம என்ன பண்ணலாம்? எதுக்காவது பயிற்சி ஏதாவது இருக்கா? அப்படின்னு நம்ம வெளியே போய் கேட்டோம்னா, வாங்க வாங்க அருமையான பயிற்சி எல்லாம் இருக்குது. 10ஆம் வாசல் திறப்பதற்கான பயிற்சி நான் சொல்லித் தரேன். அதுக்கு பேரு வாசி, லம்பிகா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? போய் தெரியாம அந்த கூட்டத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா, உட்கார்ந்து புசு புசுன்ட்டு மூச்சை நீங்க மேல ஏத்தி அந்த கதி ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த சூடு காத்து என்ன பண்ணும்னா, உங்க அண்ணாக்கு வழியா மேல போய் உங்களுடைய தொண்டையெல்லாம் புண்ணு பண்ணும். அது நாளடைவுல என்ன ஆகும்னா, உங்களுக்கு பல்வேறு நோய்களை உண்டு பண்ணும். ஆனா ஒரு நாளும் நீங்க அந்த மண்டையில இருக்கிற அந்த கபாலத்தை ஓட்ட பண்ணி, அது வழியா உயிரை வெளிய விடவே முடியாது. எப்படி நடக்கும்? குழந்தை பொறக்கும்போது நீங்க பிஞ்சு குழந்தை. மண்டை எலும்பு கூடவே இல்ல. அப்ப அதுல ஒரு ஓட்டை இருந்தது. அந்த ஓட்டை வழியா உயிர் உள்ள வந்தது சரி. ஆனா அந்த உயிரை வெளியே கொண்டு போறதுக்கு நீங்க அந்த கபாலத்துல ஓட்டை போட்டு கொண்டு போக முடியும்னா, வேணா வெளிய ஆணி வச்சு வேணா ஒரு சுத்தியில ஓட்டை போட்டு உயிரை வெளியே கொண்டு போலாம்.
ஏன்னா, நமக்கு மரணம் தானே தேவை. நமக்கு மரணம் எப்படி வேணும்? கபாலத்துல உச்சந்தலையில ஓட்டையானா, அது வழியா உயிர் போச்சுன்னா, நம்ம பிறக்க மாட்டோம். அப்படித்தானே சொல்லியிருக்கு இந்த மந்திரம். அப்ப நம்ம எல்லாரும் ஒவ்வொரு ஆணி எடுத்து நடுமண்டையில சுத்தியில ஒரு ஓட்ட போட்டு, அது வழியா உயிர விட்டுட்டோம்னா, நம்ம இனி பிறக்க மாட்டோம். அது ஈஸி இல்ல. ஏன் உட்காந்துக்கிட்டு புசு புசுன்னு உள்ள இருந்து காத்த ஏத்தி, வாசி ஏத்தி, லம்பிகா பண்ணி, ஏகப்பட்ட பயிற்சிகள் எல்லாம் பண்ணி மண்டைய ஓட்ட போட்டுட்டு இருக்கணும். அப்ப இயற்கையா இந்த மாரியே நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இங்க உண்மையிலே இயற்கை, செயற்கைன்னு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நாம தான் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். நம்முடைய அறிவாற்றல கொஞ்சம் உயர்த்திக்கிட்டோம்னா, அதுக்கு பேரு செயற்கை. அது இயல்பா இருந்தா அதுக்கு பேரு இயற்கை. அவ்வளவுதானே. இப்ப நான் கையில பணம் எண்ணணும்னா, அது இயற்கை. நான் மெஷின்ல பணம் எண்ணணும்னா அது செயற்கை. ஆனா அந்த மெஷின்ல பணம் எண்ணுவதற்கான மெஷினை கண்டுபிடித்தவனே நான் தானே. அப்ப என்னுடைய கண்டுபிடிப்புல அந்த மெஷின் கண்டுபிடிக்கப்பட்டு, அந்த மெஷின்ல பணத்த எண்ணும்போது எனக்கு லகுவா வேல முடியுது. ரூ. 1,00,000 நோட்ட சீக்கிரம் எண்ணிடுவேன். 1,00,000 5 நிமிஷத்துல எண்ணிடுவேன். ஆனா அந்த 1,00,000 கையில வச்சு ஒவ்வொன்னா எண்ணிட்டு இருந்தேன்னா, எனக்கு 1 மணி நேரம் ஆகும். அப்ப இங்க இந்த பயன்பாட்டை நான் எப்படி நவீனப்படுத்திக் கொள்கிறேனோ, அது மாதிரி தான் இங்க இந்த மாரி விஷயங்கள் எல்லாம். இப்ப இந்த மாரி நம்ம புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா இதெல்லாம் தவறான புரிதல். இந்த மாரி உபநிஷத்திலிருந்து எடுத்து படிச்சுட்டு ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, இதுக்கு ஒரு கிளாஸ், இதுக்கு ஒரு பயிற்சின்னு சொல்லி பணம் பண்ணிட்டு இருக்காங்க. இத உட்கார்ந்து ஒரு நெறைய பேர் இத செயல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாவம் நெறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. புரிதல் இல்ல. மனிதர்களிடத்துல புரிதலே இல்ல. இப்ப நாம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, ஆத்மா எங்கும் எதிலும் நிறைந்திருந்தாலும், மனிதன் அதை தன் தலையில் உள்ள புத்தி சக்தியாக உணர வேண்டும். முதல்ல ஆத்மாவினுடைய இடம் நம்முடைய உடம்புல உச்சந்தலையில இருக்கு. அத நம்ம ஃபர்ஸ்ட் புடிக்கணும். அப்பதானே உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வ பிடிச்சுட்டா நம்ம அந்த பேருணர்வு ஈஸியா பிடிச்சுக்கலாம். ஏன்னா வெளிய இருக்கிற பேருணர்வு எல்லையற்றதா இருக்கிறதுனால, நம்மால அவ்வளவு லகுவா பிடிக்க முடியாதுங்கிறதுக்கு தான் நான் ஏற்கனவே அடிமுடிக்கான அண்ணாமலை எல்லாம் இந்த பாடத்திட்டத்துல எடுத்திருக்கிறேன். நீங்க என்னுடைய பாடத்திட்டத்த மீண்டும் மீண்டும் கேட்டீங்கன்னா தான் புரியும். அப்போ இங்க எல்லையற்ற அந்த பேருணர்வை, அந்த பேரறிவை நம்ம நேரடியா அணுக முடியாது. காரணம் என்ன? நமக்கு அதற்கான தகுதி அடையவில்ல நாம. நாமளும் ஒரு சிற்றறிவு, ஒரு சிறிய உடம்புக்குள்ள இருக்கிறோம். அப்ப நாம எப்படி இவ்வளவு பிரம்மாண்டத்த அனுபவமாக்க முடியும்? முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அதனுடைய ஒரு துளி என்னிடத்தில் இருப்பதை நான் முதல்ல உணரணும். அந்த கடலிலிருந்து எடுக்கப்பட்ட சொம்புக்குள்ள கடல் தண்ணி இருக்குது. ஆனா அந்த கடல் தண்ணி அந்த சொம்புக்குள்ள இருக்கிறதுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே அது கடல் தண்ணின்னே தெரியும். இல்லன்னா எப்படி தெரியும்? அது மாதிரி இங்க பேருணர்வு என்ற ஒரு பிரம்மாண்டம் என்னிடத்திலே உள்ளுணர்வாக இருப்பதை நான் முதலில் உணர வேண்டும். அதற்கு உச்சந்தலை வழிகாட்டுது. காரணம் என்ன? அந்த உச்சந்தலையில தான் அந்த ஆத்மா, அந்த ஆகாசம் கட்டை விரல் அளவுல இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நசிகேத வித்தையிலயும், அங்குஷ்ட மாத்ரா வித்தையிலயும் படிச்சுட்டோம். அப்ப இங்க நம்முள்ள ஆத்மா முதல்ல எங்க இருக்குன்னா, நம்மிடத்துல தலையில பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட்ஸ்ல புத்தி சக்தியாக வெளிப்படுவதற்கு தயாராக இருக்கு. அப்ப நாம என்ன பண்ணணும்? பயிற்சிகள் ஏதாவது செய்யணுமா அதுக்குன்னா? ஒரு பயிற்சியும் கிடையாது. நம்முடைய அறியாமைகள் நீக்கிட்டா புத்தி பிரகாசிக்கும். அவ்வளவுதான். அப்ப அந்த புத்தி பிரகாசிப்பது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டா, நான் நேற்றைய கிளாஸ்ல தெளிவா அதுக்கு தான் அவ்வளவு விளக்கங்கள் குடுத்தேன். எப்படி குடுத்தேன்னா, மனிதனிடத்தில் தான் அந்த மகத்தான புத்தி இருக்கு. நல்லது கெட்டத பகுத்தறியக்கூடிய புத்தி. மிருகம் வரைக்கும் அதனால கண்டுபிடிக்கவே முடியாது. அப்ப நீங்க இந்த அத்தியாத்ம யோகத்த கற்றுக்கொண்டு, அந்த ஆத்மாவாக தன்னை உணர்ந்து கொண்ட பிறகு, அந்த எல்லையற்ற ஆத்மா தான் என்னுள்ளும் இந்த உடம்புக்குள்ளும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அங்க என்னுள்ளுங்கிற வார்த்தைய நம்ம தன்னுடைய தனித்த அடையாளத்தை இழந்துடணும் அந்த இடத்துல. நான், எனது அப்படிங்கிற அபிமானத்த விட்டுட்டு, அந்த எல்லையற்ற பேருணர்வு, அந்த பேரறிவு இந்த உடலிலும், இந்த மனதிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கான கருவி இந்த உடலும், இந்த மனமும் என்ற பக்குவத்துக்கு நம்ம முதல்ல வரணும் அப்படிங்கிறது நேற்றைய வகுப்புல நான் உங்களுக்கு புரிய வச்சேன். அப்ப அந்த மாதிரி நீங்க புரிந்து கொண்டு, அந்த ஆழமான உண்மையில் தன்னை ஆத்மா என்று எங்கும் எதிலும் நீங்கள் உணரும்போது, அந்த புத்தி பிரகாசிக்க ஆரம்பிக்கும். எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளும். ஓ! நான் இப்படிதான் என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேனா? நான் இவ்வளவு நாள் இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன நான் ஒரு பிராமணன் நினைச்சிருந்தேன். என்ன நான் ஒரு சத்திரியன் நினைச்சுட்டு இருந்தேன். அப்புறம் என்ன நான் ஒரு பட்டதாரி, இப்படிப்பட்ட ஒரு பட்டம் படிச்சவன் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். இந்த பதவி வச்சு நான் டாக்டர்ன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப இதெல்லாம் உண்மை கிடையாதா? அப்ப உண்மையிலேயே நான் ஆத்மாவா? அப்ப இதெல்லாம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதா? அப்படிங்கிற இவ்வளவு விஷயங்களும் என்னுடைய புத்தியில தெளிவுக்கு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் தெளிவில்லாம இருந்தேன். ஏன்னா நான் எது எது என்னதுன்னு பகுத்தறிய முடியாம ஒரு மிருகம் மாதிரி அறியாமையில இருந்தேன். எனக்கு அந்த அறிவு இந்த அத்தியாத்ம யோகம் கொடுத்தது. பகுத்தறியும் தன்மை கொடுத்தது. அந்த பகுத்தறிவு பரிமாணத்திலே உயர் பரிமாண நிலையை எனக்கு சுட்டிக்காட்டியது. அப்போ என்னுடைய உண்மை தன்மையை நான் உணர்ந்து கொண்ட மறு வினாடி, நான் அந்த தூய அறிவாகிய ஆத்மா என்பதை நான் அனுபவமாக்க ஆசைப்பட்டேன்.
அப்ப அந்த நிலையில புத்தி விழிக்கப்பெற்ற நான் அந்த ஆத்மாவாக பிரகாசிக்க தொடங்குவது எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தா, அந்த அறிவாகிய ஆத்மா இந்த சிறு உணர்வாய், இந்த சிற்றுணர்வாய், உள்ளுணர்வாய் என்னுள்ளே இருந்து கொண்டு பிரகாசிப்பதினால் தான் நான் இந்த புலன்கள் வழியாக பார்க்கிறேன், கேட்கிறேன், பேசுகிறேன், எல்லாம் செய்றேன். அப்ப மனதினால் எழுகின்ற எண்ணங்களால் இது இது இன்னது என்று பகுத்து பிரித்தறிகிறேன். அப்ப இவ்வளவு வைபவம் அந்த ஆத்மா இந்த உடம்புக்குள்ள இருந்து செய்து கொண்டிருக்குன்னா, அது எவ்வளவு ஒரு பிரம்மாண்டம். அப்ப அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவினுடைய ஒரு துளி இப்படி 1000 வேலைகளை செய்ய முடியும் என்றால், அந்த எல்லையற்ற ஆத்மாவின் அந்த பரவெளி எப்படிப்பட்ட எல்லையில்லாத வேலைகளை செய்ய முடியும்? அப்ப அதனுடைய உயர்வு, அதனுடைய தன்மை வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. அப்ப அந்த நிலைக்கு நான் உயர வேண்டும் என்று நீங்க உங்களுக்குள்ள நினைத்த மறு வினாடி, உங்களுடைய புரிதல் என்ன ஆயிடுது? மலர ஆரம்பிக்கும். அதுதான் அந்த 1000 இதழ் கொண்ட தாமரை பூ வந்து அந்த சகஸ்ரஹாரத்துல அப்படியே மலர்வது போல படம் போட்டிருப்பாங்க. அப்ப உங்களுடைய புத்தி விழித்துக் கொண்டதுங்கிறதுக்கு அடையாளம் அது. அதுதான் இங்க 10ஆம் வாசல் பிரம்ம ரந்திரம் என்று பெயர். இப்ப நம்ம நவீன சயின்ஸ்ல தான் வந்து இதுக்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்னா, பிட்ரூட்டரி பீனியல் அப்படின்னு சொல்றோம். நம்மலாம் வந்து கிளாண்ட்ஸ்ல பேசுறோம், சயின்ஸ்ல பேசுறதுனால. இப்ப சயின்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, சுரப்பிகள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லும்போது சுரப்பிகள்னு சொல்லிட்டு, அது தலையில வந்து பிட்ரூட்டரி கிளாண்ட் இருக்கு, பீனியல் கிளாண்ட் இருக்குங்க. இந்த 2 கிளாண்ட் தான் வந்து மனித அறிவின் மகத்துவமான விஷயங்களை புரிந்து கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருகின்ற மூளையில் இருக்கு. அப்ப இங்க ஒவ்வொன்னையும் அந்த மூளை தான் புரிஞ்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் பேசுது. ஆனா இந்த அறிவியல் பேசுவதற்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய ரிஷிகள் அதை பிரம்ம ரந்திரம் என்று சமஸ்கிருத பாஷையில அழைத்தார்கள். சமஸ்கிருத பாஷையில வந்து அதுக்கு பேர் வந்து பிரம்ம ரந்திரம்னு பேரு. அப்ப அந்த பிரம்ம ரந்திரம் என்பது நம் தலையில் இருக்கக்கூடிய பிட்ரூட்டரி பீனியல் கிளாண்டுக்கு தான் பேரு. அத வந்து இன்றைக்கு நம்ம சயின்ஸ் பேர் வந்து பிட்ரூட்டரி பீனியல்னு வச்சுக்கிட்டு நம்ம அத புரிதலுக்காக சொன்னாலும், உண்மையான அந்த பிரம்ம ரந்திரம் என்பது நம்முடைய தலையில் மலர வேண்டிய பேரறிவின் ஆற்றல். அப்ப அதுதான் இங்க நமக்கு மேல இதயத்தின் நாடியில, உச்சந்தலையில பிளந்து கொண்டு மலர வேண்டிய விஷயமாக பார்க்கிறோமே தவிர, மண்டைய பிளந்துகிட்டு நீங்க வெளியெல்லாம் உயிர விட முடியாது. நீங்க வந்து அந்த அறிவை அடைந்து விட்டால், நீங்க அந்த ஆத்மாவாக மாறிவிடுகின்றீர்கள். மரணமில்லா பெருவாழ்வை அடைந்து விடுகின்றீர்கள். அப்ப உண்மையில் 10வது வாசல் என்பது மனித உடலில் உள்ள சகஸ்ரஹாரம் என்ற சக்கரம். இது யோகத்தில் சக்கரம் என்று கூறப்பட்டாலும், அது உண்மையில் நம்முடைய பிட்ரூட்டரி பீனியல் கிளாண்ட் என்பதாக, சுரப்பிகள் என்பதாகவே அறிவியல் அறிவித்தாலும், நம்முடைய பண்டைய ரிஷிகள் அதற்கு பிரம்ம ரந்திரம் என்ற பெயரை கொடுத்திருந்தார்கள். அப்ப அந்த பிரம்ம ரந்திரம் என்பது மனிதன் மட்டுமே அறிவு பரிமாணத்தின் உயர்நிலை வாழ்க்கைக்கு உயர்ந்து கொண்டு நன்மை தீமைகளை பகுத்தறிந்து கொண்ட 6ஆம் அறிவு பரிமாணத்தில் வாழ்கின்றவன் என்பதினால, இவனிடத்தில இருக்கின்ற அந்த புத்தி சக்தி விவேகத்தினாலே விழித்துக் கொள்ளுகின்ற போது, அவன் மனித பிறவியின் மகத்துவத்தை உணர்கின்றான். அவன் மரணமற்ற பெருவாழ்வை அடைகின்றான் என்ற ஒரு ஆழமான உண்மையை இந்த மந்திரம் நமக்கு இங்க உபதேசிக்குது. இதை இப்படித்தான் புரிஞ்சுகிட்டு படிக்கணுமே தவிர, 10ஆம் வாசல் ஒண்ணு இருக்கு, அத ஓட்ட போட்டுட்டு அது வழியா உயிர் விட்டா தான் நான் சாகப் போறேன் அப்படின்னு ஒரு கற்பனையில வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, ஒரே வழி ஆணி எடுத்து ஓட்ட போட்டுக்குங்க. அதுதான் ரொம்ப சிறப்பு. வேற எது செஞ்சாலும் உங்களுக்கு அந்த ஓட்ட விழாது. ஏன்னா, நீங்க கபாலத்த ஓட்ட போடுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒருத்தன் கீழ விழுந்து மண்டை உடைஞ்சாலே, மூளை பாதிக்காத அளவுக்கு அந்த கபால ஓடு வந்து மிக மிக மொத்தமான ஓடு. அந்த மொத்தமான கபால ஓட்டைய ட்ரில் மிஷின் கொண்டே ஓட்ட போடுறதே கொஞ்சம் சிரமம். அத வந்து நீங்க மூச்சுல ஓட்ட போட்டு நீங்க அது வழியா உயிர விடுறீங்கன்னு சொன்னா, இது ஒரு மூடத்தனம், முட்டாள்தனம். இத வந்து தெரியாம பயிற்சி பண்ற நெறைய வாசி யோகிகள் இருக்கிறாங்க. லம்பிகா பயிற்சி பண்ணக்கூடியவர்கள் இருக்காங்க. அந்த உள்நாக்க வந்து அப்படி உள்ள மடக்கி வச்சு ஏதேதோ பயிற்சி எல்லாம் பண்ணி காட்டுறான். ஏதேதோ வித்தை பண்ணி காட்டுறான். இதுக்கு ஒரு கூட்டம் YouTubeல பயங்கரமா பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு பயிற்சி மையங்கள் வேற அங்கங்க ஏரியா வைஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது மாரி ஒரு புரளியில மனிதன் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். ஒரு நாளும் நடக்காது. 10ஆம் வாசல் அப்படியெல்லாம் ஓப்பன் பண்ணவே முடியாது. 10ஆம் வாசல் வந்து எதுன்னா, நம் அறிவினால் விழித்துக் கொள்வது. விவேகத்தினால் விழித்துக் கொள்வது. அப்ப விழித்துக் கொண்ட அந்த விவேகத்தினாலே தன்னை தூய அறிவாகிய ஆத்மா என்பதாக ஒருவன் உணர்ந்தால், அவன் இனி பிறக்க மாட்டான். பிறந்தால் தானே இறக்க வேண்டும். ஆகவே அவன் இனி இறக்க மாட்டான். அதுதான் இங்க இறப்பற்ற நிலை, பிறக்காத நிலை என்பதாக நம்ம பார்க்க வேண்டுமே தவிர, இந்த மாரி தப்பு தப்பா நம்ம புரிந்து கொண்டு வாழ்க்கையில வாழ்ந்தோம்னா முன்னேறவே மாட்டோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 17வது மந்திரம். அங்குஷ்ட மாத்திர புருஷோ அந்தராத்மா சதா ஜனானாம் ஹிருதயே சன்னி விசிஷ்டः தம் ஸ்வசரீரா ப்ரூருஹேன் முஞ்சாதி வேசு காம் தைர்யேன தம் வித்யா சுக்ரமம்ருதம் தம் வித்யா சுக்ரமம் அமிர்தமதி.
இது மீண்டும் அந்த அங்குஷ்ட மாத்ரா புருஷ வித்தை இருக்கு இல்லையா? நம்ம ஏற்கனவே பார்த்தோமல்ல. ஆத்மா கட்டை விரல் அளவுல நம்முடைய தலையில இருக்குன்ட்டு. அதையே இங்க விரிவுபடுத்தி சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, நசிகேதனுக்கு யமதர்மராஜன் சொன்ன அவ்வளவு விஷயங்கள் தான் இங்க சொல்லிட்டு இருக்கோம். நசிகேதனுக்கு யமதர்மராஜன் கூறிய உபதேசத்தை பொறுத்தவரைக்கும், இப்போ இந்த மந்திரம் முடியுது. கடைசி மந்திரம். இதில் கூறப்பட்ட அங்குஷ்ட மாத்திர வித்யை என்னும் புருஷ வித்யை, நசிகேத வித்தை என்ற 2 முறைகளை நாம் ஏற்கனவே இந்த கடோபனிஷத்தில் கற்றுக்கொண்டோம். அந்த மனித உடலில் உறைகின்ற ஆத்மா கட்டை விரல் அளவுடையது. அது எப்போதும் மனிதனின் ஹிருதய குகையில் இருந்து கொண்டே இருக்கிறது. அது பௌதீக இதயம் அல்ல. அது நம் தலையில் உள்ள இதய குகை. அதை நாம் பிரம்மரந்திரம் என்பதாக அழைக்கின்றோம். அதனை நாம் தனித்த தன்னுடைய அறிவு என்பதாக பாவித்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அந்த பிரம்மரந்திரத்தில் இருக்கின்ற அந்த அறிவு மலர்ச்சி என்பது ஏதோ எனக்கே ஒரு அறிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அஞ்ஞானத்துல நம்ம வாழக்கூடாது. அது நம்முடைய புரிதலற்ற தன்மை. ஏனென்றால் அந்த ஆத்மா தான் இந்த உடம்புக்குள்ள இருந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அவரவர்கள் செய்கின்ற காரியங்கள் தன்னுடையது என்பதாக அபிமானிக்கிறார்கள் இல்லையா? அதுதான் அகங்காரம். இப்ப நான் ஒரு அழகான ஓவியம் வரையிறேன். அது ரொம்ப அருமையா வரைஞ்சிட்டேன். நீங்க பார்த்து பாராட்டுறீங்க. ரொம்ப அருமையா வரைஞ்சிருக்கீங்க ஓவியம். ரொம்ப அற்புதமா இருக்குன்னு நீங்க எனக்கு பாராட்டு, மெடல் எல்லாம் குடுக்குறீங்க. அப்ப அத வாங்கிட்டு இது என்னுடைய திறமை என்று நான் பெருமை கொண்டாடினேன் என்றால், நான் முட்டாள். ஏன்னா, இங்க உண்மையில் என்னுடைய திறமையே கிடையாது. அந்த ஓவியம் வரைவதற்கான அத்தனை திறமையும், ஆற்றலும் அந்த ஆத்மாவினுடையது. இது உதாரணத்துக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்றேன். அது மாரி இப்ப நம்ம ஒவ்வொருத்தரிடத்துல ஒவ்வொரு திறமை இருக்கும். ஒருத்தருக்கு அருமையா பாடல் பாட முடியும். ஒருத்தர் இசையமைக்க முடியும். புல்லாங்குழல் ஒருத்தர் அருமையா வாசிப்பார். ஒருத்தர் வீணை வாசிப்பாங்க. அப்ப இதெல்லாம் எங்கிருந்து கிடைச்சது? எல்லாம் ஆத்மாவினுடைய வைபவம். அந்த ஆத்மாவினால் அது அப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கு. அப்ப அந்த பெருமை எல்லாம் ஆத்மாவிற்கே உரியதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்லாம் மதத்துல இருந்த ஏ.ஆர். ரகுமான் இருக்காருல்ல. அவர் இந்து தான். அவர் இஸ்லாமியமா கன்வெர்ட் ஆயிட்டாரு. அவர் ஒரு கிரேட் மியூசிஷியன் இல்லையா? நம்முடைய இந்தியாவுல ஒரு நல்ல இசை மேதை. இளையராஜாவுக்கு அடுத்தது அவரு தான். ஏ.ஆர். ரகுமான் தான் நம்ம பாராட்டுறோம் தமிழ்நாட்டுல. அவர் வேர்ல்டு வைட் இப்ப ஃபேமஸா இருக்காரு. அவருக்கு ஒரு ஆஸ்கார் அவார்ட் குடுத்தாங்க. அந்த இசைக்காக. அப்ப அந்த அவார்ட் அவர் வாங்கும்போது, ஒரு வார்த்தை சொன்னார் அந்த மேடையில. எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்ட்டாரு. ஒரே வார்த்தை. எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு அவர் முஸ்லிமா இருந்து எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொன்னதுனால, அங்க அவருடைய பெருந்தன்மை என்னன்னா, இது என்னுடைய திறமை கிடையாது. இந்த இசை வாசிக்கிறது, இந்த இசையினுடைய திறமை எல்லாம் என்னது கிடையாது. இதெல்லாம் இறைவன் என்னுள்ள இருந்து இயக்குகிறான். நான் அவனுடைய கருவி என்ற அந்த விஷயத்தை இவர் இந்த மாரி அத்தியாத்ம யோகம் படிக்காமலேயே தானாகவே சொல்ல முடியுது அப்படின்னா, இங்க தான் புரிதல். எளிமையான பக்தி. அந்த உண்மையான பக்தி என்ன பண்ணும்னா, அந்த ஆத்மாவை காட்டிக் குடுத்துரும். உண்மையான பக்திய நீங்க ஆழமா இறைவன் மீது செலுத்துனீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆத்மாவை காட்டிக் குடுத்துரும். ஏதேனும் ஒரு வகையில காட்டிக் குடுத்து, எல்லாம் என்னுடைய வைபவம் என்பதாக அது உங்களுக்கு புரிய வைக்கும். உள்ள இருந்து புரிய வைக்கும். அப்ப அது புரிந்து கொண்டா போதும். இங்க என்னுடைய செயல் ஒன்றுமில்லை. எல்லாம் அவன் செயலேங்கிற நிலைக்கு நம்ம வந்துடுவோம். அப்ப நம்ம அந்த அடிப்படையில புரிஞ்சுக்கணும். அதுக்காக அந்த உதாரணத்த நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா நடைமுறை உதாரணத்த சொன்னா நீங்க சீக்கிரம் பிடிச்சுக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக. அப்ப தூய அறிவாகிய பரமனை புற அறிவு போல பார்க்காமல், அது அக அறிவாக நம்முள் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அறியும் அறிவாக நம்முள் இருக்கின்றது என்பதை நாம் நன்கு பகுத்து, பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இங்க ஓமானமா இங்க சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, முஞ்சாதி வேசுகாம் தைரியேன பிரவருஹேகன் அப்படிங்கிறார். அதாவது ஒரு முஞ்சா அப்படிங்கிற ஒரு புல்லிலிருந்து ஒரு ஈர்க்கு குச்சி அந்த காலத்துல எடுப்பாங்க. அதாவது இப்ப கூட எல்லாம் எடுக்கிறோம். நம்ம ஈஸியா இப்படி புரிஞ்சுக்கலாம். தென்னை ஓலை இருக்குல்ல. தென்னை ஓலையிலிருந்து அந்த ஈர்க்குச்சி எடுப்போம்ல நம்ம தொடப்பம் செய்யறதுக்காக. அது மாதிரி பிரிக்கணும். அது எளிமையா அந்த பிரிப்பதற்காக ஒரு உதாரணம் சொல்லப்படுது. அதாவது தென்னை ஓலையிலிருந்து ஈர்க்குச்சியை பிரித்து எடுப்பது போல, நம்முடைய அழியக்கூடிய அற்ப உடலிலிருந்து என்றும் அழியாத ஆத்மாவை நாம் பிரித்து எடுக்க வேண்டும். அந்த நிலை நமக்கு எப்ப புரியுதோ, அப்ப நம்ம அந்த ஆத்மா தான். நான் இந்த உடல் அல்ல. நான் இந்த மனம் அல்ல என்ற தெளிவுக்கு வந்து விடுவோம் என்பதை இங்க ஊடகமாக இந்த ஒரு உதாரணத்தோட இந்த மந்திரம் நமக்கு விளக்குது. அத நீங்க இப்படி புரிஞ்சுக்கணும். அதாவது பிரித்தெடுத்தல் அப்படின்னா, உடல் நான் அல்ல. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், இந்த உடல் தான் நான் என்று அபிமானித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த அழியக்கூடிய உடல் நான் அல்ல. என்றும் அழியாத ஆத்மா தான் நான் என்பதை புரிந்து கொள்வதற்கு, எப்படி தென்னை ஓலையிலிருந்து அந்த ஈர்க்குச்சியை பிரிச்சு எடுத்து, அந்த தென்னை ஓலை பயனற்று போனாலும் அந்த ஈர்க்குச்சி நமக்கு வீடு கூட்டுவதற்கோ அல்லது ரோடு கூட்டுவதற்கோ பயன்படுது இல்லையா? அது மாரி ஒரு பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம எப்படி பிரித்து எடுக்கிறோமோ, அதுபோல என்றும் அழியாத ஆத்மாவை நாம் இந்த உடலிலிருந்து பிரித்து எடுத்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது.
அது புரியாதவர்கள் தான் என்ன பண்றாங்கன்னா, இது ஜீவாத்மா, அது பரமாத்மா அப்படிங்கிற இருமைகளுக்குள்ள சிக்கிக்கொண்டு வேறு வேறாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனா இங்க உண்மையிலேயே பிரிக்க முடியாது. அந்த எப்படி பிரித்து புரிந்து கொள்ளணும்னா, அழியக்கூடிய உடல் நான் அல்ல, என்றும் அழியாத ஆத்மா நான் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாகவே இந்த மந்திரம், இந்த 17வது மந்திரம் நமக்கு புரிய வைக்குது. இறுதியா 18வது மந்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நிறைவு செய்யலாம். 18வது மந்திரம் மிருத்யு புரோக்தாம் நசிகேலோத லப்த்வா வித்யா மேதாம் யோக விதிம் ச சுத்ஸ்னம் பிரம்ம பிராப்தோ விரஜோ பூத் விம்ருத்யுஹு அன்யோ வேவம் யோவிதத் ஆத்மமேவ. இந்த மந்திரம் என்ன சொல்லுது? இந்த 18வது மந்திரம் இதுவரைக்கும் யமதர்மனால் சொல்லப்பட்ட இந்த வித்தைகளை நன்கு புரிந்து கொண்ட நசிகேதன் மரணத்தின் தீர்க்க தரிசனத்தை அடைந்து விட்டான். இந்த உபதேசத்தை கேட்டதும் நசிகேதன் அப்படியே நின்று விடாமல் அந்த தூய அறிவாகிய ஆத்மாவாகவே தன்னை உணர்ந்தான். அவன் இனி பிறக்க மாட்டான், மரணமற்றவனாக மாறிவிட்டான். ஆகவே என்றும் அழியாத தூய அறிவாகிய ஆத்மாவாகவே அவன் ஆகிவிட்டான். மற்றவர்களும் இந்த வித்தையை அறிந்து இவனைப் போன்று தன்னையும் அந்த தூய அறிவாகிய ஆத்மாவாக பின்பற்றும் போது இவர்களும் இரவா பெருநிலையை பெறுகின்றார்கள் என்பதாக இந்த மந்திரம் சொல்ல வருது. அப்ப நம்ம இதை நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த ஆத்மா வித்தை, இந்த அத்தியாத்ம யோகம், இந்த கடோ உபநிஷத் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரணமற்ற பெருவாழ்வு அது எப்படி கிடைக்கும்னா, நான் இந்த உடல் அல்ல, மனம் அல்ல என்று நாம் நம்மை பிரித்து பார்க்க புரிந்து கொண்டு அந்த தூய அறிவாகிய ஆத்மாவாகத்தான் நான் இருக்கின்றேன் என்று நம்முடைய யதார்த்தத்தை, நம்முடைய சொரூபத்தை உணர்ந்து கொண்டு எல்லாவற்றிலும் நம்மை நாம் காண்பது. அப்ப அந்த எல்லையற்ற பேரறிவு, அந்த பேருணர்வு தான் எங்கும் எதிலும் வியாபித்திருந்து கொண்டு எல்லையற்றதாக வியாபித்துக் கொண்டு எல்லாம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய அதிஷ்டானத்திலே இந்த உடலும் மனமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டோம்னா, நாம் நம்முடைய தனித்துவமான அடையாளங்களை எல்லாம் விட்டுவிட்டு அந்த இறைவனோடு இரண்டர கலந்து விடுவோம். அப்ப நாம இனிமேல் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை என்பதாகவே இங்கு பார்க்கிறோம். அப்ப இந்த கிடைத்தற்கரிய நற்பேறு யாரோ ஒருவருக்கு மட்டும் உரித்தானது கிடையாது. இதனை பின்பற்றுகின்ற எல்லோரும் இதனை அடையலாம். எனவே இதனை பின்பற்றி என்றும் அழியாத ஆத்மாவாக பிறவா பெருநிலையை உணருங்கள் என்பதாகவே இந்த கடோ உபனிஷதம் நிறைவு பெறுகின்றது. ஆக நாம் இன்றைக்கு கடோ உபனிஷத் நிறைவு செய்து விட்டோம். அப்ப இது என்ன சொல்லுது அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் கேட்டு அந்த ஆத்மாவாக நிலைத்து நில்லுங்க. அதுதான் திட ஞானம். அவர்தான் திட ஞானி. ஆக நான் இன்றைய வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத். ஓம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம்.